ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா ஷெட்டு புது பில்டிங் வந்து ஆரம்பிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டு கட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு போடுறது, அந்தாட்ட வந்து பார்த்திங்கன்னா தங்குற மாதிரி, ஆளுங்க தங்குற மாதிரி. அதுதான் இந்த ஷெட்டு தான் வந்து இந்த வேலை நடக்குது இன்றைக்கி. ஃபுல்லாக பாருங்கள், ஆலா பிளாக் தான். போர் மண்ணெலாம் கட்டுறாங்க. போர் மண் பார்த்திங்கன்னா வேஸ்ட் மண், அதில் தான் அதிலே போட்டு பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு போட்டு கட்டுது. இது வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு வைக்கிறதுக்காக இந்த ரூமு. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க யாருன்னா தங்கிறதுக்கு செய்கிறதுக்கு அந்த மாதிரி. இது ஸ்ட்ராங்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும், சுமாராக தான் இருக்கும். இதில் கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 3 சைடு ஆகிடுச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா இந்த செவரு, இந்த பக்கம் இருக்கிற சின்ன செவரு, இது மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் கட்டிட்டு அவ்வளோதான். கட்டி நம்ம சீட் போடுறது தான். இருக்கு பாருங்கள், இந்த செவரு கட்டணப்போ இது கட்டிட்டு இந்த செவரும் கட்டிட்டு பார்த்திங்கன்னா நம்ம அவ்வளோதான். அது மேலே பாருங்கள் டேப்பராக இருக்குது பார்த்திங்களா, இது அப்படியே சீட் போட்டுறது தான். நமக்கு நார்மலாக கட்டுறதா இருந்தால் டஸ்ட்டு, நல்ல டஸ்ட்டில் எம்சாண்டில் கட்டுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா அப்படி சொல்கிறது, மண்ணுலேயும் கட்டலாம், வெறும் டஸ்ட்லேயும் கூட கட்டலாம். கொஞ்சம் சிமெண்டி போட்டால் கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த கீழ் வரி வரைக்கும் எல்லாம் மண் கொட்டணும். மண் கொட்டி மட்டம் பண்ணணும். ஒரு வரி மட்டம் கொட்டணும். மண் கொட்டினா தான் தண்ணி கிண்ணி தேங்காமல் நிற்கும். இல்லைன்னா சிமெண்ட்டு மூட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டி ஆகிடும். இதான் பார்த்திங்கன்னா போர் மண் கலவை. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது ஒரு டேப்பரு. அந்த 3 பக்கம் ஆயிடுச்சு. கல் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஷெட்லேருந்து பிரித்து ஏற்றின அந்த கல் தான் இது.